Namaste students, welcome to our online commerce class. Today we are going to see a new chapter 18 business ethics and corporate governance. Okay, wow. So what you are going to see in this lesson means you are going to get a better understanding of the concept of business ethics. Business ethics na enna அப்படின்றத பற்றி அதுக்கப்புறமா you are going to identify the key elements of business ethics. What are the elements in business ethics? And you going to know the code of business ethics. ஸோ வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸோட கோடெல்லாம் என்ன, வழிமுறைகள்னால் என்ன அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் benchmarks and MNCs in India. Okay, these are the topics you are going to discuss in this lesson. So first topic என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸோட மீனிங், அதுக்கப்புறம் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் லாஸ்ட் கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் அபவுட் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் என்ன? எத்திக்ஸ் அப்படின்னா வந்து தர்மம். ஓகேவா, நம்மளோட பிஸ்னஸில் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும், என்ன தர்மங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து எத்திக்ஸ் அப்படிங்கும் போது வழிமுறைகள், நெறிமுறைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ அது வந்து என்ன, அந்த எத்திக்ஸை நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸில் என்ன மாதிரியான எத்திக்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், நம்மளோட பிஸ்னஸ் பிஹேவியர். ஸோ வந்து நம்ம பிஸ்னஸில் நம்ம பண்ணுற ஆக்ஷனில் தான் வந்து நம்ம வந்து வெதர் நம்ம பிஸ்னஸ் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா இல்லை ராங்காக போயிட்டுருக்கா இல்லை வந்து குட் ஆர் பேட் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுது. ஓகேவா, அதர் நம்ம பிஸ்னஸில் மட்டும் இல்லை, நம்ம பிஸ்னஸ் பிஹேவியர் மட்டும் இல்லாமல் வந்து வெளியவும் சொசைட்டிலையும் நம்ம வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றதுலையும் நம்மளோட பிஸ்னஸோட நேம் வந்து நல்லா போய் சேரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ வந்து டைம் டு டைம் டிஃபர் ஆகும். அதே மாதிரி கல்ச்சர் டு கல்ச்சர் வந்து நம்மளுக்கு அது வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரெகுலராக ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இருப்போம். அங்கே வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து எப்படின்னா நம்மளுக்கு தேவையானதை கேட்டு வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொஷின் கேட்குறோமோ அவங்க அதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, வந்து எனக்கு இந்த மாடல் வேணும், இந்த கலரில் வேணும், இந்த டிசைனில் வேணும். ஸோ வந்து இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு எனக்கு இதே மாதிரியே ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ வந்து அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அந்த நம்மளோட கஸ்டமருக்கு வந்து ஒழுங்காக சர்வீஸ் கொடுக்குற ஷாப் தான் நம்ம வந்து எப்பயுமே தேடி போவோம். ஸோ அந்த பிஸ்னஸ் அவங்களோட பிஹேவியர் வச்சு தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸை லைக் பண்ணுவோம். ஓகேவாம்மா, ஸோ அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கும். ஸோ எப்படின்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் வந்து கஸ்டமர்ஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இட் வில் டிஃபர்ஸ் டு டைம் அண்ட் வித் த கல்ச்சர் ஆல்சோ. ஓகேவா, ஸோ அந்த நெறிமுறைகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ, எப்படி பிஸ்னஸில் பிஹேவ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட பிஸ்னஸை நல்ல குட் நேம் வாங்குறதுன்றது இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் அஸ் அ மாரல் ஸ்டாண்டர்ட். ஓகேவா, ஒரு நேர்மையாக நல்ல வழியில் தான் வந்து இருக்கணும் நம்ம பிஸ்னஸோட நெறிமுறைகள். ஓகேவா, இட் ஹாஸ் டு பி ஃபாலோட் பை த பிஸ்னஸ் பீப்புள். ஸோ த பீப்புள் ஹூ ஆர் ரன்னிங் த பிஸ்னஸ் தே ஹாவ் டு ஃபாலோ ஆல் த எத்திக்ஸ் ஹாஸ் பீன் மென்ஷன்ட் இன் தி பிஸ்னஸ். ஓகேவா, ஸோ நம்மளோட பிஸ்னஸ்க்காக வந்து நம்ம என்னெல்லாம் நெறிமுறைகள் இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக இல்லை அந்த பிஸ்னஸ் பீப்புள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, திஸ் பிஹேவியர் வில் ரிஃப்ளெக்ட்ஸ் தி கான்டெக்ட் அண்ட் கண்டெஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறோமோ, பிஸ்னஸ் பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த பிஸ்னஸோட நேம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம், அவங்க வந்து எந்த அட்டென்ஷனுமே நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறுபடியும் வந்து அந்த ஷாப்புக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து அங்கே அந்தளவுக்கு சர்வீஸ் இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். இல்லை வந்து சில ஷாப்ஸில் வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ப்ரைஸும் வந்து ஹாப்டாக இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ஷாப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிஹேவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் கஸ்டமர்கிட்டேருந்து அந்த பிஸ்னஸை பற்றின ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகேவா, இந்த பிஸ்னஸில் சில நெறிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அது நல்ல வழியிலையும் நேர்மையான வழியிலையும் இருக்கணும் அப்படின்றது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகே, வந்து எக்ஸாக்ட் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு தி பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதில் இருக்கும், ஃபார் சப்ளைங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எல்லா பிஸ்னஸோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ளை பண்ணணும், அதே மாதிரி அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட கோலாக இருக்கும். ஓகேவா, ஸோ சொசைட்டி கோல் அப்படின்னும் போது வந்து அவங்க
சொசைட்டிக்காக ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ். ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவல் கோல் மேலேயும் வந்து சரி, சோஷியல் கோல்லையும் சரி, எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. ஓகேவா? பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து ஒன்று வந்து அவங்க இண்டிவிஜுவல் கோலில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, சோஷியல் கோலில் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் அந்த அளவுக்கு வந்து இன்டர்ஃபியர் ஆகி அவங்க வந்து கோலை அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து கரெக்டோ சரியோ, ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையுமே வந்து லிங்க் பண்ணி இண்டிவிஜுவல் கோலையும் சரி, சொசைட்டி கோலையும் சரி, வந்து சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் ரெண்டுத்துலேயுமே பொறுப்பாக நடந்துக்கிட்டு அந்த பிஸ்னஸை வந்து சொசைட்டியில் வந்து நல்ல நேம் வாங்கி கொடுக்கறது தான் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் எத்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ வந்து இண்டிவிஜுவலாகவும் பிஸ்னஸ் மேனாக என்ன பண்ணணும், அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் வந்து சொசைட்டிலையும் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அந்த சொசைட்டிலேயும் என்னென்னலாம் பொறுப்புகள் இருக்கோ அவங்க கண்டிப்பாக செஞ்சாகணும். ஸோ அப்போ தான் வந்து இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு தொழில் தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எப்படி அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, சொசைட்டியில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட ப்ராடக்ட்டை ஃபேர் ப்ரைஸ்க்கு விற்கிறோம். ஸோ வந்து வி ஆர் அட்டைனிங் தி சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேர் வெயிட்ஸ் வந்து கரெக்டான வெயிட்ஸ்க்கு வந்து ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ, அவங்க எவ்வளோ ரீசனபிள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம வந்து வேஜஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட தொழிலில் எந்த ஒரு தப்பும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். ஓகேவாம்மா? அதுதான் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகே, ஸோ போத் இன் இண்டிவிஜுவல் கோல்ஸ் அண்ட் சோஷியல் கோல். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இம்ப்ரூவ் தி பப்ளிக் இமேஜ் அண்ட் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கிரேட்டர் சக்ஸஸ் இன் தி குவாலிட்டி லைஃப் டைம் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இதுலேயும் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை பப்ளிக்கில் நல்ல இமேஜை கொண்டு வரணும். அதுக்கே மாதிரி நம்ம வந்து வி ஹாவ் டு கெயின் த பப்ளிக் கான்ஃபிடென்ஸ், வந்து பப்ளிக்கோட நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாற்றணும். அப்போ தான் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒரு கிரேட்டர் சக்ஸஸ் அடைய முடியும். ஓகேவா? ஸோ தென் ஒன்லி வி ஹாவ் தி குவாலிட்டி லைஃப் டைம் ஆஃப் த பிஸ்னஸ். அதே மாதிரி வி கேன் இம்ப்ரூவ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, these are the business ethics introduction. Okay, next topic we are going to see what are the key elements in the business ethics. ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸில் என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கீ எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். ஸோ வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கீழே இருக்க பீப்புளை வந்து அவங்க வந்து அவங்களோட ஃப்ரீடமாக வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒர்க் பண்ணணும். அவங்களோட டிசிஷனை வந்து ஃப்ரீயாக சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட கமிட்மெண்ட் இவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழிலோட தர்மத்தை வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும். என்னென்ன நெறிமுறைகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் பிஸ்னஸில், என்ன நல்ல முறைகளெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் பிஸ்னஸில் அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஸோ வந்து தே ஹாவ் டு ஃபாலோ ஆல் தி எத்திக்கல் பிஹேவியர். ஸோ டாப் லெவலில் சொல்கிற மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸில் இருக்க எத்திக்ஸ் எல்லாம் ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து வச்சுருக்கணும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முன்னாடியே வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. என்னெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன நெறிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சரி, டு அட்டைன் தி இண்டிவிஜுவல் கோல் அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் வி ஹாவ் டு அட்டைன் தி சொசைட்டி கோல் ஆல்சோ. ஸோ வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே பொறுப்பு, பிஸ்னஸ்க்கும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள், சொசைட்டிக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள். ஸோ வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து ஹெல்த்தியாக கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு சில நெறிமுறைகள்லாம் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த பிஸ்னஸில். ஸோ வந்து அது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாகவே போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ வந்து அந்த ரிட்டன் டாக்குமெண்ட் படி வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதுதான் வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு சேஃப்டியான ஒர்க் பிளேஸ் இருக்கணும், அதே மாதிரி வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபேர் டீலிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேர்மையாக எந்த அளவுக்கு இருக்கணும், வந்து அதே மாதிரி எப்படி நம்ம வந்து ப்ராடக்டை சேல் பண்ண போகிறோம், மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை வந்து அந்த
கோட் அப்படின்ற ரிட்டன் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கம்பைலன்ஸ் மெக்கானிசம். ஸோ வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லுமே எத்திக்கல் கோட்ஸ் இருக்கும், ஒரு நெறிமுறைகள் வந்து எல்லாமே வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ ஹவு தே ஆர் கோயிங் டு கிவ் ட்ரைனிங் ஃபார் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க பீப்புளை ஒர்க்கர்ஸை அப்படின்றது. Next வந்து how they are going to take the decision in the organization. So all will be mentioned in the code. ஓகேவா. ஸோ இட் ஆல்சோ ப்ரொவைட் த ஒர்க்கர்ஸ் டு ஃப்ரீ ரிப்போர்ட்டிங் டு தி அன்எத்திக்கல் பிஹேவியர். இப்போ சப்போஸ் வந்து அந்த கோடில் மென்ஷன் பண்ண மாதிரி எந்த எத்திக்ஸுமே ஃபாலோ பண்ணாத இருக்க ஒர்க்கர்ஸை கூட வந்து ஃப்ரீயாக வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட. யாராச்சும் வந்து அன்எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்னும் போது நெறிமுறைகளுக்கு மாறாக வந்து யார் பிஹேவ் பண்ணாலும் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் டாப் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்றது தான். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ். ஓகேவா. ஸோ ஆல் த எம்ப்ளாயீஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, செல்லிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ மாதிரி இது மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் அதில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸுமே என்ன பண்ணணும்னா அந்த அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் எத்திக்கல் பாலிசிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ வந்து இந்த மாதிரி நெறிமுறைகளுக்காக நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸும் வந்து பண்ணி அதில் வந்து தே ஹாவ் டு பாஸ் தி attitude towards the ethical policies. ஸோ வந்து அவங்க மென்ஷன் பண்ணுற கொண்டு வர பாலிசிஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணி பிஸ்னஸை வந்து ஒரு அவங்க ஹேவ் டு ரேஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் ரிசல்ட் வந்து அட் லாஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸோட ரிசல்ட்டை வந்து எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது. டாப் மேனேஜ்மெண்ட் வில் ஹாவ் ஐ ஆன் தி எத்திக்கல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தே வில் அக்யூரேட்லி மெஷர் தி ரிசல்ட் ஆஃப் தி எத்திக்கல் ப்ரோக்ராம். இட் இஸ் டிஃபிகல்ட் பட் ஆல்சோ தே வில் டிஸ்கஸ் தி ரிசல்ட் இன் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ வந்து நெறிமுறைகளை இவங்க ஃபாலோ பண்ணி ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுத்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆனால் வந்து அப்பப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் வந்து ஃபேராக நடக்குதா, நேர்மையாக நடக்குதா, இவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, அதை வந்து நம்ம வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபால்ஸ் வெயிட்மெண்ட் பண்ணாத அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க மேனேஜர்ஸ். வந்து இவங்க கரெக்டாக மெஷர் பண்ணுறாங்களா, வந்து ப்ராடக்டை ஒழுங்காக பேக் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒக்கில். ஸோ வந்து தே வில் மெஷர் த ரிசல்ட் த்ரூ கண்டக்டிங் ஸோ மெனி எத்திக்கல் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ வந்து கோட் அந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டில் என்னென்ன மாதிரியான நெறிமுறைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் இஸ் அக்செப்டட் பை த பிஸ்னஸ். இட் இன்வால்வ்ஸ் ஆல் தி பிரின்சிபல்ஸ் அண்ட் எத்திக்கல் கான்டாக்ட். ஓகேவா. ஸோ வந்து நம்ம வந்து எந்த தர்மத்தில் வந்து நம்ம வந்து மற்ற பீப்புள்கிட்ட காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்றது. இட் ஆல்சோ டிஃபைன்ஸ் தி பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இட்ஸ் அ கிளியர் பிக்சர் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் தட் the employees should follow the guide of decision making. ஸோ வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்மளோட பிஸ்னஸோட நெறிமுறைகளெல்லாம் வந்து நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறனாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன மாதிரியான நெறிமுறைகள்லாம் இருக்குது பிஸ்னஸில். வாட் இஸ் த கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we should offer a fair price for the product. ஸோ வந்து ப்ராடக்ட்க்கு பார்த்திங்கன்னா நேர்மையான விலையை தான் நம்ம வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. we have to supply the quality goods. ஸோ வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் என்ன பண்ணணும், எல்லாரோட மோட்டிவாக என்ன இருக்கும், நம்ம வந்து குவாலிட்டியாக வந்து குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் we have to listen the consumers complaints and reduce it. ஓகே. ஸோ வந்து கன்சியூமரோட கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா. நாட் டு ரேஸ் ப்ரைஸ் இன் அன்ஜஸ்டிஃபிகபிளி. ஓகேவா. அன்ஜஸ்டிஃபிபிளி அப்படின்னா வந்து தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃப்ளட்லாம் வரும்போது என்ன பண்ணாங்க, ஒரு பால் பேக்கெட் வந்து 100 rupees அந்த மாதிரி வந்து காரணமே இல்லாமல் வந்து ஏற்றுனாங்க. அப்போ கன்சியூமர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாச்சுல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு எத்திக்ஸ். இன்னொன்று வந்து நாட் டு ஹைட் திங்ஸ். வந்து என்ன பண்ணக்கூடாது, வந்து பொருட்களை வந்து
பதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிளாக் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம வந்து தெரியும், பிளாக் டிக்கெட்ஸ்லாம் வைக்கிறாங்களே நம்மளோட தேட்டர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரியான மார்க்கெட்டிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து நாட் டு ரெடியூஸ் ப்ரைஸ் வித் த ஹேம் ஆஃப் கில்லிங் காம்படிஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட மார்க்கெட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 1 kg ஆனியன் வந்து இந்த கடையில் வந்து 40 rupees இருக்கும், இன்னொரு கடையில் வந்து 45 இருக்கும். ஸோ வந்து அந்த காம்படிட்டரை வந்து நம்ம வந்து அழிக்கணுன்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரைஸை கம்மி பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஃபேரான ப்ரைஸை வந்து எல்லாம் ஷாப்லேயே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நாட் டு இஷ்யூ தி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் தி அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, பட் ஆனால் அந்த ஃப்ளேவர் அங்கே இருந்திருக்காது, பட் ஆனால் அட்வர்டைஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஷாப்பில் நம்ம போய் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு பே தி ஃபேர் வேஜஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ். ஸோ வந்து எம்ப்ளாயிஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க் எஃபெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு வேஜஸ் கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா we have to provide the convenient work atmosphere. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு அட்மாஸ்பியரை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் டிசைன் ப்ரொடக்ஷன் நாட் டு எக்ஸ்ப்ளாய்ட் தி என்வாயர்மெண்டல் பொல்யூஷன். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற பிளேஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாட்டர் வேஸ்டேஜ் பண்ணுற ப்ரொடக்ஷன்ஸும் இருக்குது ப்ராடக்ட். ஸோ வந்து அந்த வாட்டர்லாம் எங்கே போகுது, ரிவர்ஸ், லேக்ஸ் அந்த மாதிரி போய் வி ஆர் கெட்டிங் பொல்யூட்டட். ஸோ வந்து என்வாயர்மெண்ட்டை வந்து எந்த விதத்துலேயும் வந்து பொல்யூட் பண்ணாத அளவுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹேவ் டு கீப் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஃபார் தி அக்கௌண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம பிஸ்னஸில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாமே ப்ராப்பராக வந்து ரெக்கார்டு இருக்கணும். நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன இன்கம் வருது, இதுக்கான ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பே டேக்ஸ் ரெகுலர்லி. ஸோ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாவே நம்ம என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணிகிட்டே இருக்கணும். we have to pay it regularly. Okay. Not to overlook government rules and regulation in the time of loss. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேயே கார்ப்பரேட் கவர்னன்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் we are going to discuss. Okay. So meaning and definition of corporate governance. So what is the meaning of corporate governance means it's a system which directs and controls the best interest of the stakeholders who is participated in the conduct of business. ஓகேவா. ஸோ வந்து இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அப்படி கார்ப்பரேட் அப்படின்னாலே கம்பெனி. ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னும் போது அவங்களோட பெஸ்ட்டு வந்து எப்படி உள்ளே இருக்க சிஸ்டம், பிஸ்னஸோட சிஸ்டமை எப்படி வந்து டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வந்து நம்ம வந்து நம்மளோட கோலை அட்டைன் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஓகே. இது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ்க்குள்ளே இருக்க பீப்புள்ஸ், மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ். ஸோ வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இருக்க பீப்புள்ஸை வந்து அவங்க பிஸ்னஸ் எப்படி வந்து நடத்துகிறாங்க, அவங்களோட உரிமைகள் என்ன, அவங்களோட பொறுப்புகள் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு there are different groups of people in different departments. ஸோ வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் நிறைய பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஃபார்முலேட்டட். ஓகேவா. ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து எப்படி வந்து இந்த பீப்புள் வந்து இந்த மேனேஜர்ஸும் சரி, எம்ப்ளாயீஸும் சரி, ஒர்க்கர்ஸும் சரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணி இட் வில் பேலன்ஸ் தி இண்டிவிஜுவல் கோல்ஸ் அண்ட் தி சோஷியல் கோல்ஸ். ஸோ வந்து உள்ளே இருக்க பீப்புள், போத் ஒர்க்கர்ஸ், மேனேஜர்ஸ், எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணி we have to attain both the individual goals and the social goals. That is a corporate governance. ஓகேவா. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்னன்னா இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி. ஓகேவா. உள்ளே இருக்க எல்லா எம்ப்ளாயீஸ், மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை மானிட்டர் பண்ணுறது தான் வந்து இந்த சிஸ்டம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், விப்ரோ, Hindustan Unilever Limited as implement the corporate governance with the ethical and efficient for the help of development of the business. ஸோ வந்து இன்ஃபோசிஸ்லாம் வந்து நல்ல பேர் வாழ்ந்த கம்பெனிஸில். ஸோ இவங்க வந்து
ஆல்ரெடி தே வில் இம்ப்ளிமெண்ட் தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ வந்து இவங்க வந்து ஆல்ரெடி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட பிஸ்னஸில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து போட்டிருக்காங்க கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெறிமுறைகளும் வந்து சரி வந்து அவங்க பிஸ்னஸ் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்காக வந்து அவங்க கோட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஆஃப் தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி சிஸ்டம் பை விச் தி கம்பெனிஸ் ஆர் டைரக்டட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து எப்படி டைரக்ட் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ வந்து சின்ன பிஸ்னஸ் எடுத்தால் கூட வந்து அதில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் த கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பெனிஃபிட்ஸ். இதனால் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு கம்பெனிக்கு? அவங்களோட சிஸ்டமை வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரொமோட்டட் த்ரூ தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ இந்த நெறிமுறைகள்லாம் வந்து ஒரு வந்து டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல், இந்த நெறிமுறைகள்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுனால வி ஆர் கெட்டிங் ப்ரொடெக்டட். ஸோ வந்து எல்லா பீப்புள்ஸும் வந்து பிஸ்னஸில் ப்ரொடெக்டடாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் ஆஃப் தி குட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இட் அட்டைன் தி கார்ப்பரேட் சக்ஸஸ். ஸோ வந்து ஒரு கம்பெனி சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் ஒரு கம்பெனி வந்து டெவலப் ஆகுது சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் ஆல்சோ வில் கெட் தி டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் என்ஷூர்ஸ் தி ஸ்டேபிள் க்ரோத் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ வந்து இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மூலயமா வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஸ்டேபிளான க்ரோத்தை வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வளர்ச்சி வந்து ஸ்டேபிளாக இருக்குது, நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் தி ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் இன்சைட் த மெம்பர்ஸ், இன்சைட் தி ஆர்கனைசேஷன் ஆல் த மெம்பர்ஸ் ஆர் கால்டு ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ வந்து இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் தி இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரேஸ் இன் கேபிட்டல். ஸோ வந்து இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மூலயமா இன்வெஸ்டர்ஸ், இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல கம்பெனியில், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுது. அதே மாதிரி அதனால் வந்து அவங்களோட கேபிட்டலை ரேஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் ஆல்சோ ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ வந்து நம்மளோட கேபிட்டலை வந்து கரெக்டாக நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்றது கண்ட்ரோலில் இருக்குதுல்ல, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஷேர் ப்ரைஸ். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஷேருக்கு ப்ரைஸை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான ப்ரைஸை தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஆல் தி இன்சென்டிவ்ஸ் ஃபார் தி மேனேஜர்ஸ் அண்ட் ஃபார் தி ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வந்து ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து அடையணும் அப்படின்றதுக்காக மேனேஜர்ஸ்க்கு நிறைய வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் இட் எலிமினேட்ஸ் தி வேஸ்டேஜஸ். ஸோ வந்து இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வி ஆர் அவாய்டிங் வேஸ்டேஜஸ், வந்து எந்த வேஸ்ட்டும் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட்டு கரப்ஷன், எந்த ஊழலும் நடக்காமல் பார்த்துக்குறோம். எந்த ரிஸ்க்கும் வந்தாலும் அதுக்கான மெஷர்ஸை நம்ம உடனே எடுக்கிறோம். நெக்ஸ்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து கண்ட்ரோல் இருக்கிறதுனால, கார்ப்பரேட் கவர்னன்ஸோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால, அதனால் இதில் வந்து எந்த ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் நடக்கலை அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் தி இமேஜ் ஆஃப் த கம்பெனி. ஸோ வந்து பப்ளிக் இடத்துல வந்து ஒரு நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணுது கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் வில் பி மேனேஜ் ஃபார் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ வந்து ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்றது மூலயமா தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அவங்கக்கிட்ட இருக்க வளங்களை வந்து கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணி கம்பெனி ரன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் பிராண்ட் ஆன் தி எத்திக்கல் பிஸ்னஸ். ஸோ வந்து நம்மளோட
பிஸ்னஸோட தர்மத்திலேருந்து நம்ம வந்து எல்லா நெறிமுறைகளையுமே ஸ்ட்ராங்காக வந்து ப்ளேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுனால ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது தான் ஓகேவாம்மா. ஸோ வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இன் இந்தியா. ஸோ ஆல்ரெடி நம்ம எம்என்சி பற்றி முன்னாடியே வந்து ஒரு சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபாஸ்ட்லி வி கேன் go with that. Next one the highlights in 2015 of about MNC. Next international benchmarking of some of the countries. Okay, so with that this chapter is getting over, so we'll go for the meaning. International corporations in India. So MNC நாலே உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து business which established in more than one country ஓகேவா. ஸோ எக்ஸாக்ட் மீனிங் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா இட் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் வித் அ ஹியூஜ் ப்ராஃபிட். வந்து இந்த எம்என்சி ரன் பண்ணுற மூலிமா வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ளஸ் ஆல்சோ வந்து நிறைய வந்து கம்பெனிஸ் வந்து வளர்ச்சி அடையுது. அதே மாதிரி அவங்களோட சைஸ்லேயும் சரி அவங்களோட கேபிட்டல்லையும் சரி. ஸோ வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் வந்து பெரிய லார்ஜ் பிஸ்னஸ் ஆகி எக்ஸ்போர்ட் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ் கூட வந்து டேக்கிள் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ஆல்சோ இன்க்ரீஸ் இன் தேர் கேபிட்டல். ஸோ தே ஆர் காம்பீட்டிங் வித் த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் த்ரூ பிஸ்னஸ் ஓகேவா. ஸோ அவங்க பிஸ்னஸ் மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரீஸ் கூட வந்து அவங்க டீலிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் தி எம்என்சி. ஸோ டெஃபினேஷன் இஸ் எம்என்சி இஸ் டிஃபைன்ட் டு பி அன் என்டர்பிரைஸ் ஆப்ரேட்டிங் இன் செவரல் கண்ட்ரீஸ் பட் மேனேஜ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி இல்லைம்மா. ஸோ எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் தான். இது வந்து என்ன எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்ரல் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஆப்ரேட் ஆகும். பட் ஆனால் வந்து கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து தான் நடக்கும் ஓகேவா. ஸோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸில் வந்து ஹெவியாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரி இருக்கும். ஒன்று வந்து ஹோம் கண்ட்ரி, ஒன்று வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி. ஸோ வந்து ஹெட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் எல்லாமே எந்த கண்ட்ரியில் இருக்கோ அது வந்து ஹோம் கண்ட்ரி. ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னும் போது அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்கோ அது எல்லாமே வந்து ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் ஓகேவா. ஸோ இட் இன்ஃப்ளூயன்ஸ் தி வேர்ல்ட் எக்கனாமிக் அண்ட் எக்ஸிட் தி ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் தி நேஷன். ஸோ நம்மளோட நேஷனோட இன்கம்மை வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த எம்என்சி வந்து நம்மளோட எக்கனாமியில் வந்து ஜிடிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அப்படின்றது தான் ஓகேவாம்மா. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் தி எம்என்சிஸ். ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி யூ நோ ஆல் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் MNCs, just we can recall that. So opportunities at global level. ஸோ வந்து எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வந்து குளோபல் லெவலில் வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து ரீச் ஆகிறதுக்கு they can do the business with few countries. ஸோ வந்து they can do their business with some of the many countries. Okay, they can invest the considerable portion of the assets internationally. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, they are investing வந்து அந்த பிஸ்னஸில் வந்து குளோபல் லெவலில் வந்து ரீச் ஆகிறதுக்காகவே அவங்க அசட்டை வந்து ஒரு போர்ஷனை வந்து குளோபல் லெவலில் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து நடத்தணும் அப்படின்றதுக்காக ஒதுக்கி வச்சிடுறாங்க ஓகேவா. ஹியூஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஸ்னஸ் இட் பிகம்ஸ் தி வந்து என்னாச்சு, நிறைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிடுச்சு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேட்டட் இன் தி நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணி அதை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு, தட் மீன்ஸ் குளோபலி தே ஆர் ஆப்ரேட்டிங் in the number of countries. Okay, next managerial decision in the global perspective அப்படின்னும் போது வந்து கண்ணோட்டம். ஸோ வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு மேனேஜரில் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யோசித்து தான் வந்து அவங்க எந்த டிசிஷன்னாலும் எடுப்பாங்க ஓகேவா. இன் எம்என்சி கம்பெனிஸ் then they are going to produce one or more countries but sell most of the countries. ஸோ ப்ரொடக்ஷன் என்னமோ வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு 2-3 கண்ட்ரியில் இருந்தால் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதை எங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து 1-2 சில கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து அந்த கண்ட்ரீஸில் தான் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அவங்க ப்ரொடக்ஷன் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் பண்ணுறதா இருக்கலாம், ஆனால் சேல்ஸ் மட்டும் வந்து நிறைய கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸ். ஸோ வந்து
global level they are operating their business. This is the features of the MNCs. நெக்ஸ்ட் வை எம்என்சிஸ் இன் இந்தியா? எதுக்கு இந்தியாவில் வந்து எம்என்சிஸ் வந்து நடக்குது, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஏன் வந்து இந்தியாவில் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் தி ஹியூஜ் மார்க்கெட். நம்மளோட நம்மளோட கண்ட்ரியோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக்ஸ் இன் த வேர்ல்டு. ஓகேவா? நம்மளோட கண்ட்ரி வந்து நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரியில் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து பேக்கில் போனதே கிடையாது. டெவலப்பிங் ஆகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம என்றைக்குமே வந்து பேக்கில் போவே இல்லை. பிகாஸ் நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாலும் நம்ம எதுலேயுமே வந்து பேக்கில் போகவே இல்லை. நம்ம வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக்ஸ் ஆஃப் இன் தி வேர்ல்டுலேயே நம்ம இந்தியா வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் டெவலப்பிங் கண்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேவரபிள் பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் த்ரூ தி எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ வந்து கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பாலிசிஸ் ஃபேவரபுளாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் லிபரலைசேஷன் அப்படின்னும் போது ஃப்ரீடம், நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது ஃப்ரம் 1991. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ என்கரேஜஸ் கண்டினியூஸ் எஃபெக்ட்ஸ் அட்ராக்ட்ஸ் தி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ பாலிசிஸ். வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க வந்து போகணும்னு நினைக்கிற இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஆப்டாக நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வந்து அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ திஸ் பை தி எம்என்சிஸ் இன் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து 2015 என்னென்ன ஹைலைட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா ஹாஸ் ரேங்க்டு தி 10th ஃபேக்ட்ரி அவுட்புட். ஓகேவா? நம்மளோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 10th இடத்துல நம்ம இருக்கும். அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் அவுட்புட் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் அஸ் கிவ்ஸ் தி 27.6% ஜிடிபி. நம்மளோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம வந்து டோட்டலாக நம்மளோட ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 27.6% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் தி பப்ளிக் செக்டார், நிறைய பப்ளிக் செக்டார்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லிபரலைசேஷன் என்கரேஜஸ் லோக்கல் என்டர்பிரைனர்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்டர்பிரைனர்ஸ்னால் மேனுஃபேக்சரர்ஸ், ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஃப்ரீடம் கொடுத்ததுனால, லிபர்ட்டி கொடுத்ததுனால தே என்கரேஜஸ் டு பில்டப் தே business into large scale. Okay, next India is the 15th service output. ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம நிறைய எமர்ஜிங் சர்வீசஸ் பிஸ்னஸும் பார்த்துருந்தோம்ல, நிறைய சர்வீஸ் பிஸ்னஸும் நம்ம வந்து நிறைய அவுட்புட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சர்வீஸ் பிஸ்னஸில் நம்ம வந்து 15th பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ் தி டிமாண்ட் ஆஃப் தி ஃபாரின். ஓகேவா? நம்மளோட ஃபாரினர்ஸ்க்கு நம்மளோட ப்ராடக்ட் மூலிமா வந்து ஃபாரினர்ஸோட தேவையை அதிகப்படுத்தியிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்னால் நம்மளோட ப்ராடக்டை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயங்கர டிமாண்ட் இருக்கும். நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்க்கு வந்து அவங்க இடத்துல வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கும். ஓகேவா? பிக் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளர நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்டைன்டு தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட எக்கனாமி வந்து டெவலப்மெண்ட் வந்து என்றைக்குமே வந்து கம்மியாகலை. அதை வந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணியே வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எம்என்சிஸ் ஆர் குவைட் பெனிஃபிஷியல் ஃபார் தி எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, நம்மளோட எக்கனாமிக்கோட வளர்ச்சிக்கும் சரி டெவலப்மெண்ட்டுக்கும் சரி நம்ம வந்து இந்த எம்என்சி வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ கிவ்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தி யங்கர் ஜென்ரேஷன். ஸோ வந்து நம்ம வர அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா? தீஸ் ஆர் தி ஹைலைட்ஸ் ஆஃப் தி 2015. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டாபிக் இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங். ஸோ பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னா சம்திங் இஸ் மெஷரிங் ஆர் ஜட்ஜிங். ஸோ வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் அதை வந்து எப்படி மெஷர் பண்ணி எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து
நிறைய பிஸ்னஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் இருக்குது. கோல்கேட், டாபர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ வந்து இது எல்லாமே வந்து எல்லா பிஸ்னஸையுமே கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட்டை வந்து வெளியே எடுக்கிறது தான் வந்து பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு வரும்போது வித் அதர் கண்ட்ரீஸ், ஸோ வந்து நம்ம கண்ட்ரியோட ப்ராடக்ட்டு இன்னொரு கண்ட்ரியோட ப்ராடக்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி நம்மளால் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் வந்து பெஞ்ச் மார்க்கிங். ஸோ வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங் இருக்குது: இன்டர்னல், காம்படிட்டிவ், ஃபங்க்ஷனல் அண்ட் ஜெனரிக். ஸோ வந்து இன்டர்னல் அப்படின்னும் போது பிஸ்னஸ்க்குள்ளேயே இருக்க ஆக்டிவிட்டீஸை வந்து கம்பேர் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது தான் வந்து இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங். காம்படேட்டிவ் அப்படின்னும் போது ஒரு கோல்கேட் பேஸ்ட்டுக்கும் பெப்சோடென்ட் பேஸ்ட்டுக்கும் ரெண்டு ப்ராடக்ட்டுக்குமே வந்து கம்பேர் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறது வந்து காம்படேட்டிவ் மார்க்கிங். அதே மாதிரி ஃபங்க்ஷனலி அப்படின்னும் போது அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி வந்து கம்பேர் பண்ணி பண்ணுறது வந்து ஃபங்க்ஷனல் பெஞ்ச் மார்க்கிங். ஜெனரிக் அப்படின்னும் போது ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸை வந்து கம்பேர் பண்ணுறது தான் ஜெனரிக் பெஞ்ச் மார்க்கிங். ஓகே, ஸோ ஹவ் பெஞ்ச் மார்க்கிங் ஒர்க்ஸ். ஸோ வந்து இந்த பெஞ்ச் மார்க்கிங் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். வந்து என்ன பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் வந்து இது வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அப்படின்றதுக்கு அது ஃபஸ்ட்டு கீ பர்ஃபார்மன்ஸ் நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இதில் அனலைஸ் பண்ணி என்னென்ன பிஸ்னஸ் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத கொடுக்கறது தான் வந்து பெஞ்ச் மார்க்கிங். இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங் இன் தி வேரியஸ் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ வந்து நம்மளோட இந்தியாவில் இப்படி தான் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி கீ பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சு அதுக்கப்புறமா கம்பெனிஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கம்பெனிஸில் எந்த ப்ராப்ளம் இருக்குது, எல்லோரும் எந்த கம்பெனிஸ் வந்து பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்மளோட இந்தியாவில். ஸோ ஏஷியாவிலலாம் பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஏஷியாவில் பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆர் டு பி இண்டிபெண்டன்ட். ஸோ வந்து போர்ட்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ வந்து அதில் வந்து எல்லா மெம்பர்ஸும் வந்து 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா சுதந்திரமாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2012 வந்து சிங்கப்பூர் இஸ் அ கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ வந்து சிங்கப்பூர் கண்ட்ரியை வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து அதான் கம்பெனி வந்து கவர்னன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ வந்து மெஜாரிட்டியாக வந்து இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இந்த சைனா இஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் தி ஆடிட் கமிட்டி வித் தி இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் ஒன்லி. சைனாவில் பார்த்தீங்கன்னா ஆடிட் கமிட்டி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் ஆடிட் பண்ணுவாங்கள்ல, அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இண்டிபெண்ட் டைரக்டர்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கிங் ஆஃப் தி ஏஷியா. நெக்ஸ்ட் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கவுன்சில் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து ஹேவ் டு ஃபாலோ தி சிஸ்டம் ஆஃப் தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சொல்லியிருக்கோம்ல. ஸோ வந்து அங்கே வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே வந்து ஹேவ் டு பி இன் தி ஹேண்டில் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் 1/3 மெம்பர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆஃப் டு பி இண்டிபெண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டி இருக்குது. ஆடிட் கமிட்டி இருக்குது, அட்வைசர் கமிட்டி இருக்குது. ஸோ அட்வைசர்னால் வந்து பிஸ்னஸோட அட்வைசர், அந்த கமிட்டி இருக்கும். நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி. ஸோ வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற கமிட்டி. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் கமிட்டி. ஸோ வந்து உள்ளே இருக்க மேனேஜர்ஸ் எம்ப்ளாயீஸ் ரிலேஷன்ஷிப் கமிட்டி இருக்குது. ஓகேவாமா? ஸோ த யூஎஸ் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் கார்ப்பரேட் டைரக்டர்ஸ். ஸோ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் கமிட்டி இஸ் எ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பர்ஃபார்மன்ஸ். ஸோ உள்ளே இருக்க மெம்பர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாமே யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் கமிட்டி. ஓகேவா? ஸோ வந்து நம்ம பார்த்தோம்ல வந்து ஒரு டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது கம்பெனின்றது. ஸோ அந்த கம்பெனிக்கு தான் அந்த கமிட்டி தான் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க யூஎஸ்ஏல பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன்ஸ் ஹேவ் சஃபிஷியன்ட் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் ஃபார் குட் ப்ராக்டிஸ். ஸோ வந்து
டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் வந்து இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெமுனரேஷன் பாலிசி இஸ் எ கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹேண்டில்டு தி ஸ்பெஷல் கமிட்டி. ஸோ வந்து ரெமுனரேஷன் பாலிசி வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும்ல, அந்த பாலிசியில் வந்து வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஹேண்டில் பண்ணணும் அந்த போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேவிங் ஓன்லி ஆர் மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இண்டிபெண்ட் டைரக்டர்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா மெஜாரிட்டி வந்து இண்டிபெண்ட் டைரக்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூரோப்பியன் கமிஷன் ஹஸ் ரெக்வயர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கமிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்றது வந்து ஓவரால் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் அப்படின்னும் போது அவங்க வந்து ஓவரால் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் அப் ஃப்ரம் 16.6% இன் 2013 அண்ட் 40% ஹேவ் டு பி இன் 2020. ஓகேவா? ஸோ வந்து இவங்க வந்து இந்த பர்சன்டேஜ்லேருந்து இந்த பர்சன்டேஜ் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 2014 பிரைம் மினிஸ்டர் என்ன கோல் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் வந்து ஓவரால் மேனேஜ்மெண்ட் பார்க்குற பொசிஷனில் வந்து உமன்ஸ்க்கு வந்து 30% வந்து உமன்ஸை வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு 2020 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோலாக இருந்திருக்கு. ஓகேவா? யூகேயில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இஸ் வாலண்டரி டார்கெட் இன் 2011. ஸோ வந்து அவங்களுக்குன்னு தனி வாலண்டியராக வந்து அவங்களே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது 2011 அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 25% ஆஃப் உமன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டில் இருக்கணும் அப்படின்ட்டு 2015 அவங்க வச்சுருந்தாங்க பெஞ்ச்மார்க்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கனடாவில் பார்த்திங்கன்னா 2 பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 40% உமன் வந்து போர்டு மெம்பர்ஸாக இருக்கணும் பப்ளிக் கம்பெனியில். அதர் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேயும் வந்து உமன்ஸ் வந்து போர்டு மெம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் பார்த்திங்கன்னா பில்ஸ் ஆஃப் ஒரு பில்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 40% ஆஃப் உமன் ஷுட் பி இன் தி ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ் இன் 2022. ஸோ வந்து 2022 வந்து பார்த்திங்கன்னா வந்து 40% உமன் வந்து ஸ்டேட் என்டர்பிரைசஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் பிரேசிலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் எவாலுவேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் டைரக்டர்ஸ் அண்ட் சிஇஓ. ஸோ வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் சரி டேரக்டர்ஸும் சரி ஃபார்மலாக இவங்களை வந்து எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் கண்டக்டட் பை தி சேர்மன். ஸோ வந்து சேர்மன் வந்து நிறைய ப்ராசஸை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது அவங்களோட பெஞ்ச் மார்க்காக இருந்தது. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி அவுட் சைடர்ஸ் ஆல்சோ ப்ராசஸ் டு கண்டக்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ வந்து அவுட் சைடர்ஸும் வந்து பிஸ்னஸில் வந்து காண்டாக்ட் பண்ணி எஃபிஷியண்ட்டாக பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்றது இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் சிஸ்டம் ஷுட் பி அப்டேட்டட். ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி எவாலுவேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளோஷர் ஆஃப் தி ப்ரொசீஜர் ஆஃப் தி எவாலுவேட்டட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஷேர் வாங்க போகிறாங்க அப்படின்ற எல்லா ப்ரொசீஜருமே வந்து எவாலுவேட் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் வந்து பிரேசிலில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா வந்து 50 மில்லியன் யூரோஸ் ஷுட் பி டர்ன் ஓவர். ஸோ வந்து யூரோவில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கணக்குப்படி 50 மில்லியன் யூரோஸ் வந்து நம்ம டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி 500 ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து 40% ஆஃப் உமன் வந்து போர்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது 2017 இருந்திருக்கு ஃப்ரான்ஸில். ஓகேவா? லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா நவம்பர் 2013 வந்து தே ஆர் அக்ரி டு அ ஜெண்டர் கோட்டா. வந்து ஜெண்டர் படி பார்த்திங்கன்னா 30% ஆஃப் உமன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2016 தே ஹாவ் டு வாலண்டரிலி டார்கெட். ஓகேவா? அவங்க வாலண்டியராக முன்னே வந்து டார்கெட்டை வச்சு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும். ஸோ த உமன் டைரக்டர்ஸ் ஆல்சோ வில் கிவ் தி ரெக்வயர்மெண்ட்ஸ் அட்லீஸ்ட் women director also have to participate in the business and வந்து requirement at least one woman directors should be listed in the government or listed companies and public companies. ஸோ வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்லையும் சரி பப்ளிக் கம்பெனிஸ்லையும் சரி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு உமன் டைரக்டர்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்படின்றது ஜெர்மனியில் ப்ராக்டிஸ் பண்ணது பெஞ்ச் மார்க். ஓகேவாம்மா? ஸோ வித் திஸ் சாப்டர் இஸ் ஓவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் see you in next class.